நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி எதை பற்றி பேச போனால் ஒரு கஷ்டமான ஒரு செய்தி தான். அதாவது ராகுல் டிக்கின்னு ஒரு நண்பர், யூடியூபர், பிரபல யூடியூபர், பெரிய யூடியூபரு, கிட்டத்தட்ட ஏகப்பட்ட சப்ஸ்கிரைப் வச்சுருக்காரு. பெரிய ஆள், நல்ல மக்களை மகிழ்விக்கக்கூடிய ஒரு கலைஞர். நேற்று பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்களில் அவருடைய வீடியோ தான் அதிகமாக பகிரப்பட்டது. ஒரு பைக் ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாப்புல தம்பி. ரொம்ப உண்மையிலே மனசு ரொம்ப வேதனையாக இருக்குது. ஒரு ஆன்மா சாந்தி அடைய இறைவன்கிட்ட வேண்டிக்கிறேன், நீங்களே வேண்டிக்கங்க. அதாவது நானும் அந்த தம்பியும் கலைஞர் டிவியில் வா தமிழா வா அந்த ஷோவில் நானும் தம்பியுமே ஒன்றா தான் அந்த ஷோவில் பங்கேற்றான். அந்த ஷோ மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிச்சு. அதுக்கு முக்கிய காரணம் அவர் தான். அந்த ஷோவில் டான்ஸ் பண்ணியிருப்பாப்புல, பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாப்புல, ஏகப்பட்டது பண்ணியிருப்பாப்புல. நான் இந்த வீடியோ போடுறது வந்து இந்த லைக்குக்காக ஷேருக்காக இந்த வீடியோ நான் பண்ணல. முழுக்க தம்பி அந்த ராகுல் டிக்கிக்காக அந்த வீடியோ போடுறேன். எனக்கு இதை வச்சு நம்ம வந்து யூஸ் பண்ண அது ஒருபோதும் நினைக்கல. இது வந்து தம்பியோட அந்த ஒரு நாள் பழக்கம்தான். அருமையான தம்பி, நல்ல பையன். நாங்கள்லாம் இங்கிட்டு உட்காந்துருந்தோம், நானும் காத்துக்கிற போல நிறைய பேர் ஒரு டீமாக இங்கிட்டு உட்காந்துருந்தோம் கலைஞர் டிவியில். அவர் எங்களை கேள்வி கேட்குற ஆப்போசிட்டில் உட்காந்த ராகுல் டிக்கி நல்லா கேள்வி கேட்டாப்புல, நிறையா கேள்வி கேட்டாப்புல, நிறையா பகிர்ந்துக்கிட்டோம். அன்னைக்கு ஒரு நாள் தான் சந்திச்ச தம்பியை. ரொம்ப அருமையான தம்பி, நல்ல பையன், சின்ன பையன். ஒரு பைக் ஆக்சிடெண்ட்டில் இறந்ததை கேட்டு நேற்று உண்மையிலே மனசு ரொம்ப நொந்து போயிட்டேன் நான். ஒரு நல்ல ஒரு சமூக வலைத்தளத்தில் மக்களை மகிழ்விக்க, நல்ல காமெடி பண்ணி மகிழ்விக்க கலைஞர் அவர் இறப்பு வந்து இந்த இன்ஸ்டா யூடியூப்புக்கு பெரிய பேரிழப்புன்னு தான் சொல்லணும். அதே மாதிரி தமிழ்லைனை வச்சு இந்த அழுகிறது நிறையா பார்த்தேன். தயவுசெய்து ஒரு இறப்பில் வச்சு நம்ம வந்து குளிர் காயக்கூடாது நண்பர்களே. மற்ற யூடியூபர் தான் சொல்கிறேன். நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க, தமிழ்லைனை வச்சு அழுகிறது மாதிரி கேவலமான பதிவுகள் பண்ணுறீங்க. தயவுசெய்து அதெல்லாம் பண்ணாதீங்க. இது வந்து அவருடைய இறப்பு. அவர் வந்து அவர் ஆன்மா சாந்தி அடையணும் நம்ம வேண்டிக்கிறோம், ஓகேங்களா? அதை விட்டுவிட்டு இதை வச்சு நம்ம வியூஸ் பார்க்கணும். ரொம்ப அதுக்கு நான் வன்மையாக கண்டிக்கிறேன். இந்த மாதிரிலாம் யாரும் பதிவு பண்ணாதீங்க. அழுகிறது மாதிரி, கதறது மாதிரி தயவுசெய்து போடாதீங்க நண்பர்களே, ஓகேங்களா? என்ன சொல்கிறதுன்னு ஒன்றும் புரியலை. அதை தான் நான் சொல்கிறது என்னென்னா, பைக்கை வந்து மெதுவாக ஓட்டி போங்க. யாராக இருந்தாலும் சரி மெதுவாக போங்க. ஒரு 5 நிமிஷம் லேட்டாக போனால் தப்பே ஒன்றும் இல்லை. ஏன் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓட்டுறீங்க பைக்கை? ஃபாஸ்ட்டாக ஓட்டி ஏகப்பட்ட விபத்து நடந்துக்கிட்டு இருக்கு. ஒரு நாள் பெரியாஸ்பத்திரியில் போய் பாருங்கள். ஐயோ அம்மான்னு அலற சத்தம், கூக்குரல் சத்தம் அதிகமாக கேட்குது. காரணம் முழுக்க பைக்கில் வேகமாக ஓட்டி நீங்கள் வேகமாக போய் விழுந்து உங்களுக்கும் விபத்து, ஒழுங்காக வர்றவங்களோட போய் மோதிடுறீங்க. இதெல்லாம் வந்து எப்படின்னா என்ன சொல்கிறது, இளைஞர்களை நமக்கு ஒன்றும் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. நீங்கள் இதே மற்றவங்களுக்கு ஒரு இளைஞரெல்லாம் வருங்கால வழிகாட்டின்னு சொல்கிறாங்க. நீங்களே வழி தவறி வேகமாக ஓட்டுறீங்க. தொடர்ந்து பைக்கு விபத்து நிறைய நடந்துக்கிட்டு இருக்குது. இதெல்லாம் தவிருங்க. பைக்கை மெதுவாக ஓட்டுங்க. இந்த ராகுல் டிக்கி மரணம் பாவம். ரொம்ப அந்த தம்பி ஒரு பையன்தான் போலக்க. அன்றைக்கெல்லாம் ரொம்ப எனக்கு வருத்தமாக இருக்குது. அந்த அம்மா வந்து அவர் சொன்னாப்புல, எங்கள் அம்மாக்காகத்தான் நான் இருக்கேன்னு சொன்னாப்புல. அந்த கலைஞர் டிவியில் அந்த பதிவு பண்ணியிருந்தாப்புல. மனசு ரொம்ப வேதனையாக இருந்துச்சு நண்பர்களே. இது போல் இனிமேல் நடக்கக்கூடாது. தொடர்ந்து இன்ஸ்டா யூடியூபர் நிறைய பேர் மரணம் அடைகிறத பார்த்து ரொம்ப மனவேதனையாக இருக்குது. இனிமேல் இப்படி கடவுள்கிட்ட வேண்டிக்கிறது இந்த மாதிரி நடக்கக்கூடாது. எல்லோரும் பைக்கை மெதுவாக ஓட்டுங்க தயவு செய்து. நம்ம பைக்கு தான், நம்ம உயிர். போனால் வராது உயிர். நான் மயிரா போனால் வர்றதுக்கு உயிருங்க, போனால் வராதனால மெதுவாக வண்டி ஓட்டுங்க தயவு செய்து. குடும்பத்தோடு உங்களை ஹெல்மெட்டு போட்டு வண்டி ஓட்டுங்க. அந்த தம்பியோட மரணம் தான் கடைசியாக இருக்கணும். யாரும் அதிகமாக வேகமாக போகாதீங்க. கேட்டுக்கிட்டு அந்த தம்பி ஆன்மா சாந்தி அடையண்டு இறைவன்கிட்ட கேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.